ஏங்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு விவசாய குடும்பம் ஒன்று இருந்துச்சான். அதே நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு வசதி வாய்ப்பான குடும்பம் ஒன்று இருந்துச்சான். அவங்க காரு பங்களா வீடு வாசல்னு நல்ல ஆடம்பர வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. அதுவே இந்த விவசாய குடும்பத்தில் இருந்தவங்க அவங்கள பார்த்துட்டு இவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம பாருங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கோன்னா அந்த விவசாய குடும்பம் நினச்சிருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க விவசாயத்திலேயே பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு ஒரு அந்தஸ்தாக எல்லாம் இருக்கவும் வெளிநாடுகள்லேருந்து ஊர்களுக்கு வர காரில் வந்து இறங்கும்போது இந்த ஏற்கனவே வசதியாக இருந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி அண்ணாந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் கிடந்த கடைக்கு இதுக்கு வந்த வாழ்வு பாரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், அதாண்டா மாப்பிள்ளை வாழ்க்கைங்கிறது, குப்பை கோபுரம் ஆகிறதும் நம்ம கையில் இல்லை, கோபுரம் குப்பை ஆகிறதும் நம்ம கையில் இல்லை, இதை உணர்ந்து தான் நம்ம சுதாரித்து பொழைச்சிக்கணும் அப்படின்னாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.